நான் நல்லா சிரிச்சேன், என்ஜாய் பண்ணேன். ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு டக்குன்னு மனசில் ஒட்டின இடம் வந்து ராதிகா மேம்கிட்ட கேட்பாங்க பசங்க எல்லாமே. வார வாரம் பாலசந்திரன் கேட்பார், வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு போனியே, எங்கே தான் அத்தா போனேன் அப்படின் போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே போய் ஏதாவது பணம் சம்பாதிச்சிருப்பாங்களா, ஏதாவது வேலை ஏதாவது பார்த்துருப்பாங்களா, தொழில் இல்லை அங்கே ஏதாவது காசு கிடைச்சிருக்குமா, என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். அவர் ஓப்பன் பண்ண விதம் வந்து அவங்க அழகா பொறிக்கடலை சாப்பிட்டுட்டு ஜாலியாக வராங்கன்னாரு. அந்த இடத்துல இருந்து எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், நமக்குன்னு நம்ம வாழ்க்கையில் 5 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணுறோமான்றத அந்த இடத்துல ஆரம்பிச்சாரு சிவா. அது எனக்கு அப்படியே எனக்கு இப்போ சொல்லும்போது எனக்கு சிலிர்க்குது. அங்கே ஆரம்பிச்சு அந்த கதை வந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டேன், இது பயங்கரமான தாட்டுங்க. ஏன்னா முதல்ல நம்மளை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறது தான் முதல் இதுன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில நம்ம என்னைக்காவது எவ்வளவு நாள் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருந்திருப்போம், எத்தனை முறை நம்ம நிம்மதியா ஃபீல் பண்ணியிருப்போம், அப்பாடா ஓகே. ஏன்னா பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்க போகுது, அதுக்கு நடுவில் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதை இந்த படத்துல சிவா சொல்லும் போதுலேருந்து எனக்கு இந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. அப்படியே கடைசியா பேசின வரைக்கும் அப்ப முடிவு பண்ணதான் இந்த படத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த சீன் சொன்னோன்னே, சிவா நீ பயங்கரமான ஆலியா, கதை சொல்லும்போது ரொம்ப சாஃப்டா அப்படிதான், கதை சொல்லும்போது ரொம்ப 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 தூரத்துல இருந்தாலும் இந்த கதை கேட்கவே கேட்காது, பக்கத்துல போய் தான் கேட்கணும். அன்னைக்கு ஆரம்பிச்சது, அன்னையிலேருந்து நான் வந்து இந்த படம் ஜெயிச்சிரும், ஓடிரும், லாபம் வந்துடும், அந்த ஆங்கிள்குள்ள நான் இல்லவே இல்லை. ஒரு சூப்பர் படம் நம்ம பண்ண போறோம், ஒரு சூப்பர் படம் பண்ண போறோம், ஒரு செம படம் பண்ண போறோம் அப்படின்றது மட்டும்தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. கலை வந்து இந்த படத்துடைய நம்பர்ஸ்லாம் பேசினாரு. நான் ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டேன், இது வந்து எங்களுக்கு ஆல்ரெடி லாபம்னு. நான் அன்னையிலேருந்து இதோட நம்பர்ஸை பற்றி நான் பேசுறதை விட்டுட்டேன். நான் என்னெல்லாம் ரசிச்சேனோ அது எல்லாத்தையும் ஆடியன்ஸ் அதே இடத்துல கை தட்டும் போதும், அதே இடத்துல விசில் அடிக்கும் போதும், அதே இடத்துல அவங்க கண் கலங்கும் போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது சிவா. அந்த டைம்லலாம் நான் யோசிச்சது என்னன்னா, நம்ம ஒரு பயங்கரமான தயாரிப்பாளர், நம்ம ஒரு பயங்கரமான நடிகர்லாம் இல்லவே இல்லை, நம்ம ஒரு நல்ல ரசிகன் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த சினிமாவும் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விமர்சனங்கள்லாம் சில இது வந்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு குழப்பி விட்டுரும். எனக்கு அது நடந்திருக்காது. அப்போ குழப்பும் போது நம்மளுக்குள்ள இருக்கிற ஏன்னா எனக்குள்ள இருந்த ரசிகன் தான் என்னை இந்த சினிமா கூட்டிகிட்டு வந்திருக்கான். வேற யார் கூட்டிகிட்டு வருவான்? அந்த ரசிகன் தான். அவன் கரெக்டாக இருக்கானா, அவன் அலைவா இருக்கானான்றதுல எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த குழப்பத்தை மொத்தமாக தீர்த்தது இந்த தாய் கிழவியும் சிவகுமார் முருகேசனும் தான். எப்பவுமே நல்ல ரசிகனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த கதையை நிஜமாக்கிய அதுக்கப்புறம் சுதன் வந்தார், பேஷன் ஸ்டுடியோஸ். அவர் வந்து ஒரு 4850 படம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் ஒரு படமாக இந்த படம் இருக்குது. அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அந்த ஃபங்க்ஷன் அடிக்கடி வைக்கிறது காரணமே சுதன், நீங்கள் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர், இந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்க, வாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போங்க, நான் சிவா வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போவார். காலையில் ஒரு பூஜை போடுவார், சாயங்காலம் ஒரு சக்ஸஸ் மீட் போவார், அந்த மாதிரி இருக்கு. ஸோ சுதன் உள்ளே வந்தோடனே அவரும் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டார் இந்த படத்தை பற்றி. சுதன்கிட்ட சொன்ன, சுதன் ஜாலியாக இருங்க, இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் சிவா கார்த்திக் வேணுகோபால்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த படம் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி, இதை நான் அப்படி பார்த்துப்பேன், அப்படி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ என் குழந்தை எனக்கு என்ன காசு கொடுத்துச்சுன்னு நான் பார்க்க மாட்டேன், அது சிரிச்சா என் கண்ணில் தண்ணி வரும், அது நடந்தால் எனக்கு தண்ணி வரும், அந்த மாதிரி தான் நீங்கள் பேசும்போதெல்லாம் இருக்குது சிவா. எனக்கு இப்போ பயங்கர எமோஷனல் ஆகிட்டீங்க, நான் பயங்கர கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ சுதன் உள்ள வந்து அவரும் எக்ஸைட்டடாக நான் இதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இந்த டீம் வந்தாங்க, அவங்க எல்லாரும் ஆல்ரெடி செட் ஆகிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப அபரிவிதமானது. இல்லைன்னா நினைச்ச இந்த பட்ஜெட்டில் இந்த சைஸில் இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் அவங்க எல்லாருக்குமே, பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க, டீமில் இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. அண்ட் ஆர்டிஸ்ட் சிவா கொண்டு வரும்போது ரொம்ப குட்டியாக கொண்டு வந்தார் இந்த பட்ஜெட்டு எல்லாமே. ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி இந்த அனுபவங்களாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இன்னும் அதை அப்படி பண்ணக்கூடாது சிவா. இந்த கதை ஒரு செலிப்ரேஷனாக இருக்குது, எனக்கு ஒரு லைஃபோட செலிப்ரேஷன் இந்த படம். இதுக்கு என்ன செலவு பண்ணுமோ அதை பண்ணணும், அதை பண்ணுவோம் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் யார் கேஸ்டிங் போகலான்னு ஒருத்தராக வந்து பாலசரவணன் கதை கேட்கும் போதே ஃபர்ஸ்ட் வந்துட்டார் எனக்கு அந்த சீன் வரும்பொழுதே. அதுக்கப்புறம் பாலசரவணன் வந்தார், அருள்தாஸ் வந்தாங்க, சிங்கம்பிள்ளையனை வந்தாங்க, முத்துக்குமார், ரேச்சல், இவங்க எல்லாருமே வந்தாங்க. கடைசியாக தான் வந்தாங்க விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. நான் லாஸ்ட்டாக கேட்டேன், இந்த பாட்டி கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க, கிழவி கேரக்டர் வந்து ராதிகா மேம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராதிகா மேம் அந்த ரோலில் அந்த லுக்கில் பார்த்த பிறகு எனக்கு இன்னும் பயங்கர ஜாலியாகிடுச்சு. இன்னைக்கு தேட்டரில் பார்க்குற ஃபீல் எனக்கு அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு.
இந்த மாதிரி ராதிகா மேமோட இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான் இந்த படத்துக்கு கொண்டு வராங்க. அவங்க இந்த படத்துக்கு அந்த உழைப்பு மட்டும் இல்லை, இவ்வளவு வருஷம் நீங்க உங்களுடைய ஒர்க் மேம், உங்களோட நீங்க லெஜெண்டரியா பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த படத்துக்குள்ள கொண்டு வரீங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வலியையும் வேதனையும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்த போராட்டத்தையும் சேர்த்து இதுக்குள்ள ஒரு கேரக்டரா கொண்டு வந்தாங்க. எனக்கு இந்த படத்துல ஹீரோ இல்லைன்னா எனக்கு தோணுனதே இல்லை. இந்த படத்துல அவ்வளவு ஸ்டார்ஸ் இருந்தாங்க. கமல் சார் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிஜமாயிருக்கு. இந்த படத்துல இவ்வளவு நட்சத்திரங்களை நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு நட்சத்திரங்களும் இதுக்குள்ள இருந்திருக்காங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து இதை வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமா ஆகிட்டீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜார்ஜ் மரியான் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன் எல்லாருமே, சாரி நான் பேரு சொல்லாம விட்டுறக்கூடாது. அப்புறம் நம்மளோட மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா எப்போ ஹீரோவாக போறீங்கன்னு கேட்ட உடனே கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துட்டாப்ல. மிஸ்கின் சார் மாதிரி வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்காப்ல. அவர் ஹீரோவாக போறீங்களான்னா இல்லைன்னு சொல்ல, இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ சீக்கிரத்தில் ஹீரோ ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க மியூசிக் பண்ணுவீங்களா இல்லையா? அப்புறமா யார் ஹீரோயின்னு சொல்லுங்க படத்துக்கு. ஓகே, தேங்க்யூ நிவாஸ். அமேசிங்கான லிரிசிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.